வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டே 3 ஆஃப் ஒரு டாஸ்மேனியா ட்ரிப். இன்றைக்கி வந்து நம்ம அந்த இதில் ஹேட்ஸ்பன் டிஸ்கவரி பார்க்ஸில் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 AM அந்த மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த போகிற வழியில் 2 பிளேசஸ் பார்த்துட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன அப்படின்னா லான்செஸ்டன்லே வந்து ஒன்று இருக்குது. அது வந்து கேட்ரட் கார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பள்ளத்தாக்கு தான், இயற்கையாகவே வந்து அந்த மாதிரி க்ரியேட் ஆன ஒரு பள்ளத்தாக்கு. அங்கே என்னென்னா அவங்களுக்கு வந்து சேர் லிஃப்ட்டுன்னு ஒரு இது இருக்குது. நம்ம சேரில் உட்காந்துருப்போம், ஒரு லிஃப்ட்டில் வந்து நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஸோ அது அந்த ஆக்டிவிட்டி தான், அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இதான் வந்தாச்சு, பார்க் பண்ணிவிட்டு இதுதான் அந்த சீனிக் சேர் லிஃப்ட். அது வந்து எப்படின்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து 1 வே வந்து 15, அதுக்கப்புறம் சில்ட்ரன்னா 1 வே வந்து 10. நாங்கள் வந்து 2 வே டிக்கெட் மாதிரி வாங்கியிருந்தோம். மேலேயும் சேர்லேயே போயிட்டு கீழேயும் அதே மாதிரி வர்றதுக்கு. இது என்ன பார்க்குறீங்கன்னா அதை வந்து பார்த்துக்கோங்க, எந்தெந்த நிறைய வாக்ஸ் இருக்குது, அந்த மேப்லாம் அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த இது. நம்ம வந்து கொஞ்சம் க்யூ இருந்தது இங்கே பார்த்திங்கன்னா, டிக்கெட் வாங்குறதுக்கும் க்யூ, அதுக்கப்புறம் அந்த சேர் காரில் அந்த இதில் சேரில் போகிறது இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஏறியாச்சு, ஏறி இப்படி மெதுவாக தான் நம்மளை அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. பார்க்கும் போது நல்லாயிருக்கும், ஃபுல் ஏரியாவையும் சுற்றி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி போக முடியாட்டி வாக் பண்ணி ஃபுல்லாக போகலாம். நிறைய வாக்ஸ் இருக்குது. நாங்கள் ஒரே ஒரு வாக் மட்டும் அதில் பண்ணோம். அந்த நம்பர் போட்டிருந்தாங்கள்ல, அதில் வாக் 7 அப்படின்னு சொன்னாங்க. அந்த லேடியே சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் வாக்குன்னு சொல்லி. ஸோ அதனால் அதை மட்டும் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக் மட்டும் பண்ணோம். இந்த மாதிரி 2 பேர் உட்கார மாதிரி இருந்துச்சு. வேணும்னா தனியாக, இப்போ ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 தானே நாங்கள், அதனால் நாங்கள் 2 பேர், நானும் என் பொண்ணு ஒரு இதுலேயும், என் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு இதுலேயும் வர்ற மாதிரி தனியாகவும் இப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது மட்டும் இவங்க பண்ணது. அது வந்து அந்த வாட்டர் வந்து அந்த ரிவர் பேர் வந்து சவுத் எஸ்க் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரிவரில் வந்து இருக்க வாட்டரை தான் அந்த பூலில் வச்சுருக்காங்க. அந்த ரிவர் பார்த்தீங்கன்னா, அந்த ரிவர் இருக்குது, அப்புறம் அந்த பள்ளத்தாக்கு, அப்புறம் அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வந்து 1800s கட்டின பிரிட்ஜு. 1800s தான் அந்த இடமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் வந்து 1800s கட்டியிருக்காங்க. அது வந்து என்னென்னா, இந்த பார்ட் ஆஃப் த கார்ஜ்லேருந்து அந்த பார்ட் ஆஃப் த கார்ஜுக்கு போகிறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பவர் ஸ்டேஷனும் முன்னாடி இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே ஃபஸ்ட்டு பவர் ஸ்டேஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அது இல்லை, அதுக்கு பேர் வந்து டக் ரீச் பவர் ஸ்டேஷன். இப்போ வந்து அது வந்து யூஸ் பண்ணல போல், டீகமிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு 1955லேருந்து. இது வந்து சேர் லிஃப்ட் வந்து எப்போலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1972லேருந்து. அது வந்து என்னென்னா, இது வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லேயும் இருக்குது இந்த சேர் லிஃப்ட்டு. இது வந்து உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சேரில் உட்காந்துட்டு நம்மளை அப்படியே தூக்கிட்டு பொறுமையாக அப்படியே போகிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து சுற்றி அந்த இடங்களை பார்த்துட்டே அப்படியே போகலாம். அந்த ப்ளஸ் வெதருமே ரொம்ப ஹாட் கிடையாது, நல்ல ப்ளசண்ட் வெதர், அதனால் ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு 10 minutes ஆகும் மேலே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இறங்கி நமக்கு ஏதாவது வாக் பண்ணணும்னா அங்கே பண்ணலாம். சில பேர் வந்து ஒன் சைட் மட்டும் மேலே கிளைம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க சேரில் போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்து இந்த வாக்லேயே இறங்கி வரலாம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோன்னா, ரிட்டன் அப்படி வரலாம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி டைம் கன்சியூமிங்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரிட்டனுக்கும் சேர்த்தே வந்து இதிலே போட்டுட்டோம் நாங்கள். ஏன்னா நம்ம அடுத்தது வந்து ஒரு லாவெண்டர் ஃபார்ம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செயின்ட் ஹெலன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இன்றைக்கி போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்கனால நம்ம இதுவே வந்து ஒரு 12 o'clock கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நாங்கள் வந்து 2 வே வாங்கினோம். ஸோ ரிட்டன் வர்றது அந்த சைடில், போகிறது இந்த சைடில். போகும்போதே நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ரிவரே வந்து வாட்டர் ஃபால் மாதிரி 2-3 இடத்துல வந்து ஃப்ளோ ஆகும். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு.
இது வந்து இந்த பள்ளத்தாக்கு வந்து நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆனது தான், வல்கனிக் ஆக்டிவிட்டினால் அந்த காலத்தில். ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் தான், எக்ஸப்ட் ஃபார் அந்த பூல் லான் அதெல்லாம் மட்டும் இவங்க வந்து அந்த வர்றவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த ஏரியா ஃபுல்லாகவே நேச்சுரலாக ஃபார்ம் ஆனது தான். இந்த ஃபாரஸ்ட்டு, இதில் வர்ற ஃபால்ஸ், அந்த ரிவர், அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தாக்கு வந்து நம்ம ஒரு வாக் போவோம், அதில் போய் பார்க்கலாம். வாக் போகும்போது நம்ம அந்த இதை பார்க்கலாம், ராக்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே. இங்கே வந்து என்னென்னா இந்த கார்டன் வந்து விக்டோரியன் ஸ்டைலில் வந்து கார்டன் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து நிறைய பீகாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கங்கரூலே சின்ன கங்கரு பேர் வந்து வாலபி அப்படின்னு ஒரு அந்த இது இருக்குது. அது வந்து கங்கரு அளவுக்கு பெருசாக இருக்காது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுவுமே நிறைய இருந்தது, நம்ம அதுவுமே பார்க்கலாம். நான் போகும்போது நிறைய அந்த மாதிரி இந்த சேர் லிஃப்ட்டில் போகும்போது வீடியோ எடுத்தேன். வரும்போது அவ்வளோவா எடுக்கல, ஏன்னா போகும்போது மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி. கீழே இருக்கிறது தான் அந்த கார்டன், நான் சொன்னேன்ல அந்த பீகாக்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த இறங்குற இடம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இறங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து நம்ம ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, நம்ம உட்காரும் போது ஒரு கம்பி மாதிரி நம்மளை சேஃப்டிக்காக போட வச்சுருப்பாங்க. அதை மட்டும் எடுக்க சொல்லுவாங்க. அதாவது இறங்குறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு முன்னே 5 ஃபீட் தள்ளி வரும்போதே அதை எடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒரு இறங்குறதுக்கு ஒரு கால் இது மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு தடம் மாதிரி. அதில் வந்து நம்ம கால் வச்சுட்டு நம்ம இறங்கணும். அப்புறம் அவ்வளோதான், அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி ரோல் ஆன் பண்ணிகிட்டே வரும். 2 சைடும் ஒரு ஆள் வந்து நின்று நான் அதை வந்து பார்த்துக்குறாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரையும் பொறுமையாக ஏற்றி விடுறாங்க. இதுதான் வாலபி. நானுமே கங்காரு அப்படின்னு நினச்சேன், ஆனால் வந்து கங்காருலே சின்ன சைஸஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வாலபிஸ் தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த வாக் போகிறோம். இந்த வாக் வந்து வாக் 7. கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு நம்ம அந்த ஃபுல்லாக அந்த வேலியையும் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு போகல, அதுக்கு பதிலாக இந்த சைடு நாங்கள் வந்துட்டோம், ஆப்போசிட் சைடு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அந்த ரிவர் வந்து ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் அந்த எண்டில் தான் வந்து பவர் ஸ்டேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ தூரம் போகல, ஒரு பாதி தூரம் வரைக்கும் ஒரு வாக் போயிட்டு அதுவே நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு ஒன் வே. திருப்பி வந்துட்டு நம்ம வந்து அப்படியே திருப்பி சேர் லிஃப்டில் இறங்கிட்டோம். ஃபுல்லாக நல்ல பிரிட்ஜு மாதிரி நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. சேஃபாக தான் இருக்கும். நமக்கு வாக் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக நல்லா தான் இருந்துச்சு இந்த வாக். நம்ம வந்து அந்த மாதிரி இந்த ரிவர் ஃப்ளோ ப்ளஸ் அந்த ராக்ஸு எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த பிளேஸு அப்படிங்கிறத பார்த்துட்டே அப்படியே போகலாம். இங்கே மேலே ஒரு வீடு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை தான் அதில் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து ரெகுலராகவே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்காக நிறைய பேர் இந்த பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், அந்த ராக்லேயே படி மாதிரி போட்டிருந்தாங்க மேலே போகிறதுக்கு. திங்க் அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இது வந்து ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிரிட்ஜ் தான் நான் சொன்னேன், 1800s வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக கட்டின பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு வாக் தான். இதுதான் வந்து அந்த விக்டோரியன் ஸ்டைல் கார்டன். பார்த்திங்கன்னா நிறைய பீகாக் வந்து நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இங்கே நம்ம ஊரோட நேஷ்னல் பேர்டு நம்ம இங்கே வந்து நல்லா பார்த்தோம். இங்கே ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் என்னென்னா, அது வந்து நல்லா வந்து தோகையை விரித்து நிறைய 2-3 பீகாக் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது கூடவே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நாங்கள் சுற்றி. இது வந்து பீ ஹென்னு நினைக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக தோகையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேர் நல்லா ஃபோட்டோ எடுத்தாங்க, ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கலர்ஸை பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ஊரில் சில்க் சாரியில் கூட அந்த கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா, அப்புறம் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. நான் இவ்வளோ பக்கத்தில் இந்த மாதிரி தோகையை விரித்து மயில் இவ்வளோ இதாக பார்த்ததே கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அப்படி பார்க்குறேன். 2-3 இது இருந்தது, இந்த மாதிரி 2-3 பீகாக். இந்த சைடு ஒன்று, அப்புறம் இன்னொரு சைடும் ஒன்று இருந்தது. அதுவும் இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றெல்லாம் நார்மலாக அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்தது. அப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி வந்து நம்மளோட அந்த சேர் கார் லிஃப்ட்டுக்கு போகிற வழியிலே இந்த மாதிரி வாலபீஸ், பீகாக், இந்த பீகாக்லேயே சின்னதாக இருக்கும் போது எப்படி இருக்குங்கிறதும் ஒன்று கிளிப்பிங் இருக்குது, அதையும் பாருங்கள். அதுவும் இங்கே எல்லாமே இந்த சேர் லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே சுற்றிட்டு தான் வந்துச்சு ஆக்சுவலாக. இங்கே பாருங்களேன், சேர் வருது, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து தொந்தரவு பண்ணாமல் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க அங்கே இருக்கிறவங்க. இதுதான் அந்த குட்டி பீகாக்கோட அந்த குட்டி இதையும் நாங்கள் பார்த்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்த்துட்டே சேர் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம ஏறி நம்ம பொறுமையாக கீழே வர ஆரம்பித்தாச்சு. இங்கே என்னென்னா, நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு அந்த பீகாக்கோட இறகு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அங்கே ஒன்று மட்டும் நமக்கு பை லக்கு கிடச்சிது. அது வந்து என் பொண்ணு தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா. அப்போ அந்த லேடி போகும்போது அந்த கவுண்டரில் இருக்க லேடியும் பார்த்துட்டு சொன்னாங்க, ஐயோ லக்கி, உனக்கு அது கிஃப்டாக கிடச்சிருக்கு. ப்ளஸ் நமக்கெலாம் கம்மியாக தான் முடி வளருது, அதுக்கு பாரு எவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட அந்த அந்த ரெக்கையை எடுத்து கொண்டு வந்துருக்கோம். நாங்கள் இங்கே சிட்னிக்கே கொண்டு வந்துட்டோம். சூட் கேஸில் வச்சு அதை வச்சுருக்காங்க அவங்க. பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து இந்த சேர் லிஃப்ட் எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போனது வந்து ஒரு லாவெண்டர் கார்டன். நம்ம வந்து நீங்கள் வந்து நியூசிலாண்டில் நம்ம ஒரு லாவெண்டர் கார்டன் பார்த்தோம், அதே மாதிரி தான், ஆனால் அதோட பெருசு. இது என்னென்னா, இந்த சங்கர் வந்து ஒரு படத்தில் இந்த எகிரி குதித்தேன் அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து அங்கே தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட அந்த சென்டர்லேயுமே அந்த பாட்டோட கிளிப்பிங்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய பரப்பில் இருந்துச்சு. அதுக்கு தான் நம்ம அடுத்தது போகிறோம். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.